ருமட்டாய்டு டெஸ்டிமோனியல் இருக்கு, மசில் டெஸ்ட்ராஃபி டெஸ்டிமோனியல் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே உலகத்திலே மருந்து இல்லை. ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் எந்திக்க முடியாம கடந்தவனை தூக்கி பழைய மாதிரி சமந்து ஓட விட்டாச்சு. இதெல்லாம் இப்படியே நடந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் எவனா ஒருத்தன் நீ கடத்தவனா மாட்டானா சார், கடத்தவனா மாட்டானா சார். ஒண்ணு கடத்துக்கு போகணும், இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில த்ரெட்டன் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் ஏதாவது வகையில த்ரெட்டன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபட்ல நம்மளை வந்து கம்பெனியை வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு ஏதாவது வேலை பார்ப்பாங்க. நான் சொல்லட்டுமா, எது நடந்தாலும் ரைட் வே டச் பண்ண முடியாது. நம்ம கூட இருக்கிறது இறைசக்தி. நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சா காணாம போயிடும் சார்ங்க. இது ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் நான் பார்த்தேன். நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சாலே அங்கே காணாம போயிடுவாங்க, பக்கத்தே வர முடியாது. இதையும் தாண்டி இந்த பொருளை கொண்டு மெய்ப்பொருளை கொண்டு போய் ஒளி உலகத்துக்கு சேர்க்கிற பாக்கியம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இது மட்டும்தான் என் கடமை. இதையும் தாண்டி கடவுள் என்னை சோதிச்சு தான் பார்க்கணும்னு நினைச்சாருன்னா அந்த சோதனையை ஃபேஸ் பண்ண நான் ரெடி. அதாவது முடக்கி என் மேல பொய்யா ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள அடைக்க முடியுமா? 3 நாள்ல வெயில வந்து திருப்பி ரைட் வே வரும், திருப்பி அடிக்குள்ள வரும். நான் சாயங்காலம் உச்சமட்ட எக்ஸ்ட்ரீம் எனக்கு நெருக்கடி வந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடி. எல்லாம் எதுக்குன்னா உங்களுக்காக, எல்லாமே உங்களுக்காக. இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு ப்ராடக்டை வச்சு மக்களோட வாழ்வாதாரம் மாறணும், மக்களோட ஆரோக்கியம் மாறணும். இதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். இந்த 1 லட்சம் பேர் மட்டும் மேட்ச் பண்ணிட்டா நீங்க 100% லைஃப்ல ஜெயிச்சிருவீங்க, நோ டவுட். இனி நம்ம சிந்தனை எங்கே டைவர்ட் வேண்டாம். நம்ம கூட ஒரு பெரிய பேக்கப் ரெடியா இருக்கும். 1 லட்சம் நபரை கொண்டு வர்றதுக்குள்ள வேலை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுமா, இல்லைன்னா டைம் போயிட்டே இருக்கு சார். அது அவர் வேலை, அவங்க வேலை, நமக்கு என்ன வேலை? நமக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். இது எதுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும், இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒரு வாரம் கம்பெனியை தொலைச்சிருவாங்களே, விடமாட்டாங்களே. இது எல்லாத்துக்கும் ரெடியாகி ஃபேஸ் பண்ண ரெடியாகி தானே களத்துல இறங்கியிருக்கோம். எதையும் பார்த்துட்டு போட்டு ஓடி போறாலும் நம்ம கிடையாது, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த 1 லட்சம் பேர் உள்ள டீமை கொண்டு வர்றதுக்குள்ள வேலையை மட்டும் இப்போ பிளான் பண்ணுவோம். நான் என்ன சொல்றேன், 1 வருஷத்துல 1 லட்சம் பேரை கொண்டு வரணுமா, 2 வருஷத்துல கொண்டு வரணுமா, 3 வருஷத்துல கொண்டு வரணுமா, 5 வருஷத்துல கொண்டு வரணுமா, 10 வருஷத்துல கொண்டு வரணுமா, 20 வருஷத்துல கொண்டு வரணுமா? ஒரே ஒரு ஆளுக்கு தான் 1 லட்சம் பேரே வேணுமா சார்? எவ்வளவு நாள்ல பண்ணணும் சார்? நீங்க எத்தனை நாள்ல பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் கொடுக்குறேன். 3 வருஷம்